அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல விஷயங்களை நாம் தொடர்ந்து நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வரலாற்றை பேசியவர்களாக ஆவோம். குறிப்பாக இந்த பாரத தேசம் எப்படி இருந்தது, அதை எப்படி சீரழித்தார்கள், அதை எப்படி மீட்டெடுத்தார்கள் என்ற வரலாறு இந்த தேசத்துக்கு நிரம்ப உண்டு. ஆகவே இந்த தேசத்தை பற்றி சொல்லும் போது பாரதியார் பல இடங்களில் சொல்லுகிறார், வேத நூல் பழிக்கும் வெளித்திசை மிலேச்சரை, பாதமும் பொறுப்பாலோ பாரத தேவி, வீரரும் அவரிசை விரித்திடும் போல வரும், பாரெல்லாம் பெரும்புகள் பரப்பிய நாடு, தருமமே உருவமாய் தலைத்த பேர் அரசரும் நிர்மல முனிவரும் நிறைந்த நாடு. அப்படிப்பட்ட நாட்டுல வீரரை பெறாத மேன்மதிர் மங்கையை ஊரவர் மலடி என்று உரைத்திடும் நாடு பாரத நாடு, பழம்பெரு நாடு. நீரதன் புதல்வர் நினைவை அகற்றாது, பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம், நீரதன் புதல்வர் நினைவை அகற்றாது என்று இந்த கவிதையை பாரதியார் படித்துக் கொண்டு இருக்கிறார். இது யாருக்காக, எங்கே சொல்லப்பட்ட கவிதை என்று கேட்டால், சிவாஜி தன்னுடைய படைக்கு சொல்லுவதாக இந்த கவிதையை வடித்திருக்கிறார். சிவாஜி வாழ்ந்த காலகட்டம் என்பது 1630 1680 வரைக்கும் அவர் வாழ்ந்தார். 1674 ஜூன் மாதம் 5ஆம் தேதி சத்ரபதியாக முடிசூட்டி கொண்டார். 1630 அவர் பிறப்புக்கு முன்னாடி இருந்த இந்த தேசம் எவ்வளவு சின்ன பண்ணப்பட்ட போயிருந்தது, அதை மீட்டு எடுப்பதற்காக வீர சிவாஜி என்னவெல்லாம் பண்ணினார், வீர சிவாஜி பிறந்த பூமி எல்லாம் என்று பாரதி சொல்லுகிறார். அப்போ வீர சிவாஜி அவருடைய அவதார நோக்கம் என்ன, அவருடைய பிறப்பின் நோக்கம் என்ன, அவருடைய படையின் நோக்கம் என்ன, அவருடைய ராஜதந்திரியம் என்ன என்றெல்லாம் படிக்கும்போது பாரதியார் இன்னமும் சில விஷயங்களை சொல்லுகிறார். ஏன் வீர சிவாஜி போராட வேண்டும் என்பதற்காக அந்த கவிதைகளை மறுபடியும் வடிக்கிறார். இந்த தேசம் நன்றாக இருந்த தேசம். ஆனா படையெடுப்பாளர்கள் வந்த பிறகு அவர்கள் செய்கிறார்கள், ஆலயம் அழித்தலும், அருமறை பழித்தலும், பாலரை விருத்தரை பசுக்களை ஒழித்தலும், மாதரை கற்பழித்தலும், மறையவர் வேள்விக்கு ஏதமே சூழ்வதும் இயற்றி நிற்கின்றார். சாத்திர தொகுதியை தாழ்த்தி வைக்கின்றார், கோத்திர மங்கையை குளம் கெடுக்கின்றார். எண்ணின் துளைவர்கள் எமக்கு இவர் செய்யும் துயர், கண்ணிய மறுத்தனர் ஆண்மையும் கழித்தனர், திண்மையை அளித்து பெண்மையை கழித்தனர், பாரத பெரும்பெயர் பழிபெயராக்கினர், சூரதம் மக்களை துளும்பராய் புரிந்தனர், மற்றிது குறித்து வாழ்வதோர் வாழ்க்கை, முக்குகள் தான் தோன்றி முடிவது போல மக்களாய் மடிவது தின்னம், தாய் திரு நாட்டை தகத்திட மிலேச்சரை மாய்த்திட விரும்புவான், வாழுமோர் வாழ்வுகள் மானம் ஒன்றில்லது மாற்றலர் துளும்பராய் ஈனமுற்றிருக்க எவன்களோ விரும்புவன், தாய்ப்பரன் கைப்பட சகிப்பவனாகி நாயன வாழ்வன் நமனில் உள்ளானோ என்றெல்லாம் பாரதியார் வதிக்கிறார். அதாவது அந்நிய படையெடுப்பாளர்கள் வந்த பிறகு இந்த தேசம் எவ்வளவு தூரத்துக்கு சின்னாப்பினப்படுத்துகிறார்கள், ஆலயங்கள் தொட்டு அத்தனையும். அதனால பாரத மாதா பிறருடைய கையில் சிக்கி சீரழிந்து கொண்டு இருக்கிறார், நீ சும்மா இருக்க முடியுமா, மற்றது பொறுத்து வாழ்வதோர் வாழ்க்கை அப்படின்ற. தாய் பிறர் கையில சிக்கிக்கிட்டு இருக்கும் போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன் நாயை விட கீழானவன் என்றெல்லாம் பாரதி சொல்லுகிறார். அப்படி வீர சிவாஜி தன்னுடைய படைக்கு சொன்னதாக சொல்லுகிறார். இப்போ மறுபடியும் 1674 வீர சிவாஜி தன்னுடைய சத்ரபதி சிவாஜி என்றாக முடிசூட்டி கொண்டு இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவினார். காலங்கள் கடந்திருக்கிறது. இப்ப கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இப்ப மறுபடியும் அதே பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. மறுபடியும் வீர சிவாஜிகளை உருவாகணுமா வேண்டாமா? இன்றையும் ஆலயங்கள் அழிக்கப்படுகிறது, அருமறைகள் பழிக்கப்படுகிறது, பாலர்கள் விருத்தர்கள் பசுக்கள் எல்லாம் ஒழிக்கப்படுகிறது, போதைப் பொருட்களாக ஒழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னமும் பாரத தேசம் சின்னாப்பனப்பட்டு கொண்டு இருக்கிறது. குறிப்பாக தமிழகம் சிக்கி சீரழிந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து வெளிவருவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதர்மத்துக்காக ஒவ்வொரு வீர சிவாஜிகள் சிவன் அவதாரமாகவே இருக்க வேண்டும். இது நாம் விரும்புகிறோம். அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். அத்துடன் வரக்கூடிய ஜூன் மாதம் 10ஆம் தேதி வைகாசி மாசம் அனுஷ நட்சத்திரம்.
27 வைகாசி 27 அனுஷ நட்சத்திரம். அன்னைக்குதான் வள்ளுவருடைய பிறந்த தினம். மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோயிலில் வைகாசி விசாக அனுஷ நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் கொண்டாடப்படுகிறது. எனவே வள்ளுவத்துடைய சிறப்பு என்பது வள்ளுவம் படைத்த குறள் தான். ஆகவே அந்த குறள்களை நம் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆகவே அதை மையமாக வைத்து என்னுடைய வாழ்க்கை என்பது எடுத்துக்கொள்வது மாத்திரமல்ல, திருப்பி கொடுக்கவும் வேண்டும். ஆகவே இந்த சமுதாயத்துக்கு அறக்கருத்துக்களை பேச வேண்டும் என்றால் நீங்கள் வள்ளுவத்தை படிக்க வேண்டும். அதனாலதான் வள்ளுவத்தை சொல்லும் போது பாரதியார் ஒரு இடத்துல சொல்கிறார், வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படி சொல்லுகிறார். அப்போ அந்த வள்ளுவத்தை நாம் படிக்கிறோமா ஏதாவது ஒரு விஷயத்துல படிக்க வேண்டும். குறிப்பாக சில அதிகாரங்கள் அவசியமா படிக்க வேண்டும். இன்று அதிகமாக நோய் வந்திருக்கிறது. நோய் என்பது உடம்புக்கு வந்திருக்கிறது, இந்த தேசத்துக்கும் வந்திருக்கிறது. 95வது அதிகாரம் மருந்து என்ற அதிகாரம் இருக்கிறது. அந்த மருந்து அதிகாரத்துடைய 10 குறளையும் நாம் படிக்க வேண்டும். ரொம்ப வித்தியாசமா நல்லா சொல்லியிருப்பார். மிகையினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. படித்தவர்கள் மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, எது குறைஞ்சாலும் எது அதிகமான நோய் வரும்னு கேட்டா வாதம், பித்தம், சிலேத்தமும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறார். அதை கோட்வேட் பண்ற. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு வள்ளுவம் சொல்லுகிறது. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் என்றாலும் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வள்ளுவத்தை நாம் படிக்க வேண்டும், பரப்ப வேண்டும். இதுதான் இன்றைய செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜெய்ஹிந்த்.